5 குணங்கள். அல்லாஹ்னு சொன்னா பயம் வரணும், குர்ஆன் ஓதப்பட்டா ஈமான் அதிகரிக்கணும், அல்லாஹ்வை சார்ந்திருக்கணும், தொழுகையை கரெக்டா நிறைவேற்றணும், நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவணும். இந்த 5 குணங்களை கொண்டவர்கள் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவங்க தான் உண்மையான மோமின்கள். லஹும் தரஜாத், சொர்க்கத்தில் இவர்களுக்கு பல படித்தரங்கள் இருக்குது. சொர்க்கத்தில் ஒரே படித்தரம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க சொர்க்கத்தில் 100 படித்தரம் இருக்குதான். 2 படித்தரங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. ஒரு சொர்க்கம் அதில் உள்ள எல்லாமே வெள்ளியா இருக்கும், ஒரு சொர்க்கம் அதில் உள்ள எல்லாமே தங்கமாகவே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க எல்லாமே தங்கமாக இருக்கும் இல்லையா. ஒரு சொர்க்கம் இருக்குது, அதில் உள்ள இருந்து பார்த்தா வெளியில உள்ளதெல்லாம் தெரியும், வெளியில உள்ளதை பார்த்தா உள்ள உள்ளதெல்லாம் தெரியும். அது முழுக்க முழுக்க கண்ணாடியில் செய்யப்பட்ட சொர்க்கம். அப்போ ஒரு கிராமவாசி கேட்டார், யா ரசூலல்லாஹ் இந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, அந்த சொர்க்கம் லிமன் அதாவல் கலாம், அழகாக பேசுபவர், வஅத்அமத்தஆம் உணவளிக்கக்கூடியவர், வசாம நோன்பு வைக்கக்கூடியவர், வசல்லா பில்லைலி வன்னாசு நியாம் மக்கள் தூங்கும்போது ராத்திரி எழுந்து தொழக்கூடியவர், இவருக்கு தான் அந்த கண்ணாடி சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக சொர்க்கம் அவ்வளோ படித்தரங்கள் கொண்டது. சொர்க்கத்தில் இளமை தான், யாருக்கும் ஒதுமை இல்லை. சொர்க்கத்தில் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு இத்து போகாது, அழுக்காகாது இல்லையா, இத்து போகாது, அழுக்காகாது. சொர்க்கத்தை பற்றி அவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் சூரா வாக்கியால சொல்கிறான், சூரத்துர் ரஹ்மான்ல சொல்கிறான். அவன் அந்த சொர்க்கம் பல படித்தரங்கள், அந்த படித்தரங்கள் அவரவருடைய அமல்களுக்கு ஏற்ப உண்டு என்பதாக சொன்னான். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிவு செய்கிற, இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களோடு அமர்ந்திருக்கும் போது திடீரென சிரித்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, சில ரிவாயத்துகள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்கன்னு வருது, யா ரசூலுல்லாஹ் எதற்காக சிரித்தீர்கள் என்று. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் 2 பேர் எனக்கு காட்டப்பட்டாங்க. அந்த 2 பேரும் அல்லாஹுக்கு முன்னால முழந்தாளிட்டு மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஒருவர் இன்னொருவரை சுட்டி காட்டி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இவன் எனக்கு அநியாயம் செய்தவன், எனவே இவனிடமிருந்து எனக்கான ஈட்டு தொகையை பெற்றுக்கொடு, இவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டான்னு சொல்லி அல்லாஹாலா அந்த நபர்கிட்ட கேட்பான், எப்போ அவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டியான், நீ அவனுக்கு ஈட்டு தொகை கொடுக்கணுமா, கூடுன்னு சொல்லுவான். அந்த அநியாயம் செஞ்சவன் சொல்லுவான், யா அல்லாஹ் நான் எங்கே ஈட்டு தொகைக்கு போவேன், இங்கே ஈட்டு தொகைக்கு எங்கே போகிறது, என்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் கேட்பான், என்னப்பா சொல்ல போகிறான், ஒன்றும் இல்லைங்கிறானே. இப்போ அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்வார், ஈட்டு தொகை கொடுக்க முடியலையா, என் பாவத்தை அவனை சுமக்க சொல்லுங்க, நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், என் பாவத்தை எல்லாம் அவனை சுமக்க சொல்லுங்க. இந்த இடத்துல இதை சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிஷம் நிறுத்தி அழுவாங்க. சொன்னாங்க, அந்த நாளில் எல்லா மனிதர்களும் நினைப்பான் தாம் பாவத்தை யாராவது சுமக்க மாட்டானா, அந்த நிலைக்கு உங்களை நீங்கள் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அழுகுவாங்க. இப்போ என் பாவத்தை சுமக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா இந்த 2 பேர் பேச்சையும் கேட்டுட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான், உன் பார்வையை கொஞ்சம் உயர்த்துன்னு சொல்லுவான். அவரும் உயர்த்துவார். அவர் பார்வையில் ஏராளமான சொர்க்கங்கள் தெரியும், பிரம்மாண்டமான சொர்க்கங்கள் அவருடைய பார்வைக்கு தெரியும். அந்த சொர்க்கங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான ஒளியாக அப்படியே ஜொலிக்கும். அதில் பார்த்தா முத்துக்களுடைய கோட்டைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ இந்த நபர் அல்லாஹ்ட்ட கேட்பாரு, அல்லாஹ் இந்த சொர்க்கங்கள் யாரேனும் நபிக்கு கொடுக்க போறியான்னு சொல்லி. அல்லாஹ் சொல்லுவான், இல்லை. இந்த சொர்க்கத்தை யாருக்காவது சித்தியக்குகளுக்கு கொடுக்க போறியான்னு கேட்பான், இல்லை. இந்த சொர்க்கத்தை யாராவது ஷஹீதுக்கு கொடுக்க போறியான்னு கேட்பான், இல்லைப்பா. இப்போ யாருக்கு இந்த சொர்க்கம், இந்த சொர்க்கத்திற்கான விலையை யார் கொடுக்குறாரோ அவருக்குன்னு அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கத்துக்கான விலையை, இந்த சொர்க்கத்துக்கு எங்கே விலையை கொடுக்கறதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், ஒன்றையும் இருக்குப்பா, ஒன்றையும் இருக்குது, நீயும் கொடுக்கலாம், நான் எங்கே கொடுக்கறது, இதோ பாதிக்கப்பட்டதாக உனக்கு அநியாயம் செஞ்சதா சொன்னில்லையா, அவரை மன்னித்து விடுவது தான் இந்த சொர்க்கத்துக்கான விலை. அவரை மன்னிச்சிருப்பா, மன்னிச்சா இந்த சொர்க்கத்துக்கு நீயும் போகலாம், யாரெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அல்லாவே அந்த 2 பேருடைய கரத்தையும் சேர்த்து வைத்து நீங்கள் இருவருமே அந்த சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு நாம் ஆரம்பமாக ஓதிய ஆயத்தை ஓதுவாங்க, ஃபத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வ அஸ்லிஹு தாத பைனிக்கும்
உங்களுக்கு இடையில உள்ள விஷயத்தை நீங்களே சமாதானம் செய்து கொள்ளுங்கள். சொல்லுவாங்க, அல்லாஹ் சமாதானம் செய்து வைப்பான் மறுமையில். அதனால உங்களுக்கு இடையில உள்ள விஷயத்தை மன்னித்து பழகினால் அல்லாஹ்வும் உங்களை மன்னிப்பான் என்பதற்கு இந்த சம்பவத்தை சொன்னான். அருமையானவர்களே, ரமதான் ரஹ்மத்துடைய காலம், மன்னிப்புடைய காலம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ரஹ்மத்து வேணும்னா மனிதர்கள்ட்ட நாம கருணை காட்டணும், மனிதர்களை நாம மன்னிக்க வேண்டும்.